தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு ஐஏஎஸ் அதிகாரி தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு ஐஏஎஸ் அதிகாரி தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக ஆட்சியில் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணினார். மேலும் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது திமுக ஆட்சியை இழந்த பிறகு கோவை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் உள்ளார். தற்பொழுது அவருடைய வீடுகளில் தமிழக வெற்றி கழக அரசின் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அவர் மீதும் மதுவிலக்குத்துறையில் பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரை தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிப்பதற்காக அவரை அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஆனால் அவருடைய அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அரசியல்வாதிகள் ஊழல் செய்யலாம், ஐஏஎஸ் அதிகாரிகள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் ஊழல் செய்வார்கள், ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். ஊழல் செய்யும் அமைச்சர்களுக்கு ஆதரவாக ஐஏஎஸ் அதிகாரிகள் செயல்படக்கூடாது. அவ்வாறு செயல்பட்டால் ஆட்சி மாறிய பின்பு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் புதிதாக வந்த ஆட்சியாளர்களுக்கு பலிகடாக வேண்டியதற்கும், சட்ட நடவடிக்கைகளுக்கு பயந்து நடக்க வேண்டியதற்கும், கைது நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டியிருக்கும். ஆகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு பயந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது மதுவிலக்குத்துறை ஊழல் முறைகேடு சம்பந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பொழுது பணியில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் தற்பொழுது விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகியுள்ளதாக செய்திகள் வருகின்றன.